ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. அண்ணன் தம்பிகள் தந்தையினுடைய சொத்தை பாகப்பிரிவினை செய்யும்போது அவங்களுடைய மனைவிகள் பக்கத்தில் இல்லை என்றால் அந்த வேலை ஒழுங்காக நடக்கும். ஒருவேளை இருந்தால், உனக்கு என்ன வேலை இங்கே, இது எங்கள் அப்பானுடைய சொத்து, நாங்கள் பிரித்து கொள்கிறோம், நீங்கள் போங்கள் என்று அந்த இடத்திலிருந்து அனுப்ப வேண்டும். ஏனென்றால் அண்ணன் தம்பிக்கிடையிலேயே இருக்கிற அந்த பாசம் அவங்களுக்கு தான் தெரியும், மனைவிகளுக்கு என்ன தெரியும்? ஏனென்றால் அவங்க ஒரு தாய் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். அவங்க சொத்தை பிரிக்கும்போது தம்பியினுடைய கஷ்டம் அண்ணனுக்கு தெரியும், அண்ணனுடைய கஷ்டம் தம்பிக்கு தெரியும். அவர்களுக்கு என்ன தெரியும்? மருமகள்கள் வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்லவா. என் தம்பி ஏழை, நாங்கள் வியாபாரம் செய்தோம், அவன் நஷ்டப்போய் அடிபட்டான், அவனுக்கு பெண் குழந்தைகளும் இருக்கின்றார்கள், என் தம்பிக்கு நான் 1,00,000 அதிகமாக தருகின்றேன் என்று சொன்னால் எந்த மனைவி ஒப்புக்கொள்வாளா? அப்படி யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். வீண் விவகாரம் தான் வரும். இன்னொன்று, ஒரு தந்தைக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்க தந்தையினுடைய சொத்தை பிரிக்கும்போது அவங்களுடைய கணவர்கள் அந்த இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக சண்டைகள் வரும். ஏனென்றால் அவங்க அக்காவுக்கு யாரும் துணையில்லை, உடல் நலமும் சரியில்லை, நான் நன்றாக இருக்கிறேன், எங்கள் அக்காவுக்கு அதிகமாக சொத்தை தர வேண்டும் என்று தங்கை நினைப்பாள். இது நிஜம். இருக்கிற தங்கத்தை பூராவும் எங்கள் அக்காவுக்கே தந்திடலாம் என்று நினைத்தால் அந்த இடத்தில் சகலைகள் இல்லாமல் இருப்பதுதான் மிக மிக நல்லது நண்பா. ஏனென்றால் அவங்க உடன்பிறப்புகள் அல்ல, அதனால கண்டிப்பாக மனக்கசப்புகள் ஏற்படும். விரலில் நகம் வளர்ந்தால் நகத்தை தான் வெட்ட வேண்டும், விரலை அல்ல. அதுபோலவே உனக்கு கோபம் வந்தால் கோபத்தைத்தான் விரட்டடிக்க வேண்டும், பந்தங்கள் அல்ல. நகம் வளர்வது இயற்கை, மனிதர்களுக்கு கோபம் வருவதும் சகஜம். அதனால் நம்ம சொந்த பந்தங்களை அறுத்து விடக்கூடாது. நகத்தை வெட்டியது போலவே கோபத்தையும் விரட்ட வேண்டும். அப்போதான் சொந்த பந்தங்கள் நிலைக்கும். தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.